இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு I love killing. I just love killing. Hey princess, நல்லவங்களை பத்தின ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவங்க இந்த உலகத்தை காக்க உன்னையே இழக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை அடைய இந்த உலகத்தை எரிக்கவும் தயங்க மாட்டேன். ஹாய் டஜன்ஸ், இன்றைக்கி நம்ம சுகர் எஃப்எஃப் சைக்கோஸ் டிவோஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்டா. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட டேயோங் தான் ஏர்போர்ட்டில் வந்து நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட பேரண்ட்ஸுக்காக. அவரோட பேரண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து டேகு சிட்டிலேருந்து சியோலுக்கு வந்து வராங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வெயிட்டுக்கு அப்புறமா ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுது. அவங்களோட பேரண்ட்ஸ் தான், டேயோங்கோட பேரண்ட்ஸ் தான் வந்து இப்போது அரைவல் ஆகி வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து டேயோங் வந்து அழகாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது அவங்க பேரண்ட்ஸும் வந்து டேயோங்க வந்து வார்மாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயோங் ஃப்ளைட் ஒரு 20 நிமிஷம் லேட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. ஆமாம் மேம், லேட் தான். 2 பேருக்கும் ட்ராவல் எப்படி இருந்தது, ஓகேவா அப்படின்னு சொல்லி டேயோங் தான் வந்து கேட்டுட்ருக்காரு. அவங்களும் வந்துட்டு பேசிகிட்டே வந்து அப்படியே வந்து டேயோங் கூட காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது டேயோங் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா 2 பேர் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அவங்க அப்பா தான் வந்து கேட்குறாரு டேயோங் கிட்ட, சஸ்பென்ஷன் முடிஞ்ச கையோட உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிகிட்டு நடு சியோல் சிட்டியில் வந்திருக்க, டிவியில் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன டேயோங் நடக்குதுங்க, இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் டேட், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அபி இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? அவள் இப்போ நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை டேட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலுமே டேயோங்கோட பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ டேஞ்சரஸான கேஸில் டேயோங் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறது ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் டேயோங்கா டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அபிக்கு? இன்னும் 50 டேஸ் இருக்குமா? சரி, ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. கூட மேடு இருக்காங்கல்ல? இருக்காங்க மேம். நானும் கொஞ்ச நாள் அவள் கூடயே இருக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, தாராளமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இல்லட்டா அவங்க அவள் முதல்ல மாதிரி இல்லை மேம், அவள் முதல்ல மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கா, மற்றவங்க கூடலாம் கம்ஃபர்டபுளாகவே பிஹேவ் பண்ணுறா, இப்போ நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஓகே டேயோங், நானே இப்போ கூட இருந்து அப்படியே பார்த்துக்கிறேன். இப்படியே தான் நார்மலான கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்க. அப்படியே வந்து வீடும் வருது. ஸோ டேயோங் வீட்டுக்கு முன்னாடி அவரோட காரை நிறுத்திட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரையுமே வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்க கொண்டு வந்த லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு ஒரு 20 ஃபீட் தள்ளி அந்த காரை விட்டு வந்து வராங்க. அபியும் வாசலே நின்றுட்டு வாங்க அத்தை, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோடு வந்து வெல்கம் பண்ணுறா. அப்போது ஒரு ஃபியூ இன்ச்சஸ் கேப்பில் அவங்க 3 பேரும் வந்த கார் வந்துட்டு பெரிய பிளாஸ்ட் சத்தத்தோட அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட் ஆகுது. அப்போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டேயோங் தான் அந்த ஃபோர்ஸில் அப்படியே தூக்கி அடித்து அந்த பக்கம் போய் விழுகிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு வந்து விழுகிறாரு. அப்போது அபி தான் உள்ளேருந்து குட்டுன்னு ஓடி வந்து டேயோங் பக்கத்தில் வந்து நிற்கிறா. டேயோங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பதட்டமாக வரா. டேயோங் தான் கொஞ்ச நேரம் அவருக்கு காதில் கொயின்னு சவுண்டு மட்டும்தான் கேட்குது, சுற்றி எதுவுமே வந்து கேட்கல. அந்த காரையே வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது டேயோங்கோட அப்பா அம்மா 2 பேத்துக்கும் ஹாரர் ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க பார்த்துட்ருக்காங்க.
டயாங் தான் எந்திரிச்சு அந்த கார் பிளாஸ்ட் ஆனது பக்கத்துலேயே வந்துட்டு போகிறாரு. அப்போ அப்படி தான் டயாங்கோட கையை பிடிச்சிட்டு எனக்கு அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறா. டயாங் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. மறுபடியும் அதே கார் அதே மாதிரி பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து செம்மையாக வந்து மூச்சு வாங்குது. அதே இடத்துல வந்து ஃபெயிண்ட் ஆகுறா. டயாங் அபி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் வந்து சொல்கிறாங்க. டயாங் டக்குன்னு வந்து அபியை பிடிச்சிடுறாரு. ஒன்றும் இல்லை பாரு அபி அப்படின்னு சொல்லி கணத்தில் வந்து பேட் பண்ணுறாரு. அவள் ஃபுல்லே வந்து அன்கான்ஷியஸ் போயிட்டா. இப்போ டயாங் தான் அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தோட ஹேண்டையும் அப்படியே டச் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரெத் விடுறாரு. இப்போது டயாங்கோட ஃபோன் தான் வந்து ரிங் ஆகுது. டயாங் அப்படியே அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஓரமாக தான் வராரு. அப்படியே ஃபோனை அட்டன் பண்ணி எதுவுமே பேசலை, காதில் வைக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் ஏசிபி அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் இது வரைக்கும் அவர் கேட்டதே இல்லை. ஹலோ சார், டயாங் சார் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டயாங் அவரோட பல்ல கடிச்சிட்டு ஜாலாம் கிளென்ச் ஆகுது. அவரோட ஐஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவ்வளோ கோவத்தில் அந்த ஃபோனை வந்துட்டு காதில் வச்சிட்ருக்காரு. என்ன ஏசிபி சார், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயசான அம்மா அப்பா உங்கள் கூட இருக்காங்க, உங்களோட ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லை? இப்படி அல்பாயுஸில் எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பீங்களே. டே எவனாக இருந்தாலும் சரி, ஆம்பளைனா நேருக்கு நேர் வந்து மோதுடா. அதை விட்டுட்டு புட்ட மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை ஏசிபி சார், என்னால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். என்னால் இப்போ உன் காரை கொளுத்தின மாதிரி உன் ஒட்டுமொத்த வீட்டையும் கொளுத்த முடியும். இப்போ எங்கே நின்றுட்டுருக்கியோ அங்கே நில்லு. அங்கேருந்து ஒரு அடி எடுத்து வச்ச இந்த கேஸில், அப்புறம் எங்களோட உலகத்துக்குள்ளே மீறி ஒரு அடி எடுத்து வச்ச இப்படி தான் அத்தனையும் சாம்பலாயிடும். உனக்கு சொந்தமானது எல்லாமே உன் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையோட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டயாங் அவரோட கண்ணை கூட பிளிங்க் பண்ணலை. அந்த ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே அவரோட நர்வ்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வருது அவரோட கையிலேருந்து. அவ்வளோ கோவமாக அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. டே கேட்குதா, உன் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணி இன்னொரு தடவை எங்களோட சப்ளை நிறுத்தணும்னு சொல்லி நினச்ச, இன்றைக்கி வீட்டு வாசலில் வெடிச்ச கார், அதில் இருந்த பாம் உன் நட்டு வீட்டில் நாளைக்கு வெடிக்கும். உனக்கு ஒரு 4 நாள் டைம் தரேன். ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு எங்கேருந்து வந்தியோ அங்கேயே ஓட்டிடு, இல்லை உன் குடும்பத்தையே தெரியாமல் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்துட்டு கட் ஆகுது. டயாங் தான் அவரோட வீட்டுக்குள்ளே வர செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் வந்து பார்க்குறாரு. எஸ், இந்த மாதிரி ஏசிபி வீட்டில் பாம்பு அடிச்சிருக்குன்னு சொல்லி போலீஸ் மினிஸ்ட்ரிக்கு உடனே வந்துட்டு நியூஸ் போயிருக்கும். அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவான செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்துட்டு அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காரை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து டயாங் என்னங்கிற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி கேட்குறாரு. சார், TNT C4 இது ஆர்மியில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அண்ட் இது லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது, இன்டர்நேஷ்னல் மாஃபியாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓ ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து டயாங் முன்னாடி ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன் அடிக்கிறாங்க. பாய்ஸ், இன்றைக்கி என்னோடய வீட்டில் பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து பயந்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட சப்ளையை நம்ம நிறுத்திடுவோன்னு அவங்க நம்புகிறாங்கன்னு அர்த்தம். எங்கே அவங்களோட நெட்வொர்க்கை நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம பிடிச்சிருவோமோன்னு அவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு மூவ் அவங்க பண்ணியிருக்காங்க. இது மிரட்டல் கிடையாது, நமக்கு கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. அவனுங்களுக்கு காட்டணும், அவனுங்களை பார்த்து நம்ம பயப்படலாங்கிறத அவங்களுக்கு காட்டணும். இனி சியோல் சிட்டி சென்டர்லேருந்து எந்த ஒரு பொண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் ஏசிபி டயாங் இந்த கமெண்ட்டை உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். இனி சியோல் சிட்டியில் எந்த பொண்ணு காணாமல் போனாலும் அந்த கேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்.
இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்துட்டு அலர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கும் இந்த கமெண்ட் போய் பாஸ் ஆகணும். 10 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்க எங்கே காணாமல் போனாலும் சரி, அந்த கேஸ் வித்தின் ½ an hourக்குள்ளே என் டேபிளில் இருக்கணும். வித்தின் 2 hours நம்ம டீம் அங்கே இருக்கணும். அண்ட் வித்தின் a dayக்குள்ளே அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கணும். இனிமேல் அவனுங்க கேங்லேருந்து ஒருத்தன் கூட ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கக்கூடாது. அவனுங்களோட சப்ளைவை மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறோம். அவனுங்களை வெளியே வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாங் தான் அவ்வளோ ஃபியர்லெஸ்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த அதர் சைடு ஒரு கூட்டமான ஒரு பிஸியான ஒரு ஏரியாவை தான் காட்டுறோம். அங்கே ஒரு டாலான பில்டிங் இருக்குது. ஆனால் அது ரொம்பவே பழைய பில்டிங். அதுக்குள்ளே 2 பர்சன் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. டே மச்சான் இங்கெல்லாம் அவ இருக்க மாட்டாடா, அவள் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி நிக் தான் ரொம்ப அப்படியே டியரி ஐஸோட இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவள் இங்கே இருப்பான்னு நான் சொல்லலடா, பட் இங்கே ஒரு தடவை தேடி பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆகஸ்டி தான் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அவருக்கு அவரோட ஃப்ரெண்டை இந்த மாதிரி பார்க்கவே முடியல. ரொம்பவே அவருக்கு சிஸ்டெல்லாம் வந்து பெயின் ஆகுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிக்க இந்த நிலமையில பார்க்குறக்கு. எஸ், நிக்கோட தங்கச்சி லூனா வந்து மிஸ்ஸிங். அவளை தான் இப்போ நிக்கும் இவங்கேயும் சேர்ந்து வந்து தேடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீனும் ப்ரெசண்ட்டில் தாண்டா நடந்துகிட்ருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் தான் சொல்கிறேன்லடா, லூனா இங்கே இருக்க மாட்டாடா. தெரியுதுடா, கொஞ்சம் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு. நம்ம யாருங்கிறது தெரிஞ்சதுன்னா இருக்கிற பொண்ணுங்களை எங்கேயாவது அனுப்பிட போகிறானுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லூனா இங்கே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நிக் தான் ரொம்ப அழுகிறான். நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு, ஒரு தடவை பார்த்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. லூனா இங்கே இருக்க மாட்டா, அவள் இங்கே இல்லைங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து சொல்கிறாரு. நிக்கும் சரின்னு சொல்லி ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்க பின்னாடியே வந்து போகிறாரு. எஸ், அது வந்து ரொம்பவே ஒரு மோசமான இடம். அங்கே வந்து லூனா தேடுறமேன்னு சொல்லி நிக்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது ஒரு ஆண்டி தான் அரையும் குறையமாக சாரி கட்டிட்டு இவங்க 2 பேர் முன்னாடி வந்து நிற்குது. என்னப்பா புதுசாக இருக்கீங்க, எங்கே கேள்விப்பட்டு வந்தீங்க, எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவங்க தான் ரிச்சர்ட் அவனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. காமெடியை கேட்குறக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு அவரோட கன்னை வந்துட்டு டச் பண்ணுறாரு. அப்படியே ஒரு டீப் பிரெத் பண்ணிவிட்டு அந்த கன்னை அப்படியே உள்ளே வச்சுட்டு ரிச்சர்ட் கிட்ட தான் எங்களுக்கு தேவையான பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, இப்படியே நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினேன்னா அந்த நாய் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கேயும் நிற்கும் வேகமாக வந்து அங்கே தான் போகிறாங்க. அப்போது ரிச்சர்டுங்கிறவன் ஆக்சுவலி ஒரு பிம்ப். அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் வேகமாக வந்து போகிறாங்க. அப்போது ரிச்சர்டோட கதவை தான் நிக்கு வந்துட்டு வேகமாக தட்டுறான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணாமல் கூப்பிட படுத்துட்டு இருக்கான். அப்போது இவங்க தான் ஒரே மிதி கதவை அப்படியே உடஞ்சிட்டு கீழே விழுகுது. அப்போ ரிச்சர்ட் தான் குடிச்சதெல்லாம் இறங்கின மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். அப்போ இவங்க தான் ஃபோனில் லூனாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே திருப்பி ரிச்சர்ட் கிட்ட காட்டுறான். இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மூஞ்சியை காட்டினா சரியாக தெரியாதுப்பா, ஏதாவது அடையாளம் சொல்லு, அங்கே அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் நக்கலா. இவங்களுக்கு செம்ம வெறியாகுது. அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் லூனா, 16 years, சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் முன்னாடி தூக்கியிருக்கீங்க. முக்கியமாக ஆகஸ்டி ஓட ரைட் ஹேண்ட் நிக்கோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதை கேட்டோன்னா ரிச்சர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து அவன் ஜன்னல் வழியாக ஓடி போடலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடுறான். போய் இவங்கி வந்து அவனோட ஹேரை பிடிச்சி அவனோட தொண்டைக்குழியில் வந்து கன்னை வைக்கிறான். அந்த பொண்ணு கண்டிப்பாக கிடைக்காது, அந்த பொண்ணு நேரம் நாசம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசின மொத்த புல்லட்டும் உள்ள இறங்கிடும்
அவளுக்கு ஒன்றும் ஆகவும் விட மாட்டோம். இப்போ இந்த பொண்ணு எங்கங்கிறத சொல்கிறியா இல்லை சாகுறியா அப்படின்னு சொல்லி யோங்கி தான் அவனோட கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கான். அந்த பொண்ணை கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். யோங்கி அவனை திருப்பி அவனோட மெயின் பாயிண்ட்லேயே வந்து ஷூட் பண்ணிடுறான். அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கத்துறான். அடுத்த புல்லட் நேராக அவன் தலையில் தான் இறங்கும். சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் தான் சொல்லிடுறேன் இவளை பூசானில் இருக்க லீக் அங்கே கை மாற்றி விட்டேன், அவங்க அங்கேருந்து மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுங்க அங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போவாங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ள வேறு ஏதோ ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு ஸ்னைப்பர் கன்னை வச்சு ரிச்சர்டோட தலையிலே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ யோங்கி தான் டே சித்ராத இங்கே பாரு, அவளை அங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி வந்துட்டு அப்படியே அவனை பிடிச்சி கேட்குறான். அவன் அப்படியே கண்ணை திறந்த மாதிரியே அப்படியே வந்து யோங்கி முன்னாடி செத்து கிடக்குறான். யோங்கி அவனை சுற்ற டைரக்ஷனை நோக்கி அப்படியே நேராக இருக்கிற ஆப்போசிட் பில்டிங்கில் தான் வந்து பார்க்குறான். ஒரு ஹிட்மேன் அங்கேருந்து ஓடுறது அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. யோங்கி கொஞ்சம் கூட யோசிக்கல, அந்த ஜன்னல்லேருந்து அப்படியே வெளியில் குதிக்கிறான். அந்த டால் பில்டிங்க்கு பக்கத்தில் இன்னொரு கம்மியான ஹைட்டில் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குது, அதோட டெரஸில் குதிக்கிறான். அங்கேருந்து கீழே குதிச்சு அந்த பர்சன் ஓடுற டைரக்ஷனை நோக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஓடுறான். ஃபாஸ்ட்டாக அவன் அங்கேருந்து ஓட யோங்கி அவனை அப்படி சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு வேகமாக வந்து ஓடுறான். அவனோட காலில் யோங்கி வந்துட்டு அப்படியே முட்டியில் வந்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போகலான்னு சொல்லி போக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஒரு பெரிய லாரி அவனை வந்து அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு அப்படியே அங்கே வந்து நிற்கிறான். அப்போ இவங்க பின்னாடியே வந்து ஓடி வந்திருப்பான். அப்படியே இவங்க பார்த்துட்டு நிற்கிறான். மச்சா யாரா அவனை கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவன் வேற ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டா, யார்கிட்டடா கேட்டு தங்கச்சி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் ஆக்சிடெண்ட்டில் சாகலடா நிக், இவனையும் கொண்டு இருக்காங்க அவனையும் கொண்டு இருக்காங்க. அவன் நம்ம கையில் மாட்டிக்கிட்டா அவனை கொல்றதுக்காகவே இவனை வச்சுருந்துருக்காங்க. கடைசியில் இவன் மாட்ட போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவனை லாரி விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறத விட இது பெருசு, ரொம்ப பெருசு. நம்மளோட ஒவ்வொரு மூவ்ஸையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான் எவனோ ஒருத்தன். இப்போ இப்படியே கட் பண்ணி டு த பாஸ்ட் தான் காட்டுறோம். ஸோ பாஸ்டில் நீங்கள் தான் உங்களோட வெட்டிங் நைட் முடிஞ்சு ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock இருக்கும். உங்களோட அத்தை மடியில் படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க, அவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை அவ்வளோ காம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களால என்ன உங்களுக்கு சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும்? இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு எதுக்காக கொடுத்தான்? என்னால் செத்தா கூட அதை மறக்க முடியாது. நான் என்ன பாவம் பண்ணேன்? யோங்கி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அப்போது நைட்டு செக்யூரிட்டி ரவுண்ட்ஸில் இந்த நிக்கோட காதில் தான் நீங்கள் பேசிகிட்ருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் வந்து விழுகுது. அவன் கொஷினிங்காக உங்களையும் உங்கள் அத்தையும் பார்த்துட்டு அங்கே வந்து வரான். நீங்கள் எனக்கு சத்தியமாக உயிரோடு இருக்கவே பிடிக்கல. என் தயவு செஞ்சு ஏதாவது பெஸ்ட்டை வச்சு கொடுத்துருங்க. நான் பேசாமல் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். என்னால் முடியல. என்னால் இந்த ஒரு நாள் யோகி பண்ணதே என்னால் ஜீர்ணிச்சுக்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் பேசாமல் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறீங்க. அப்போது நிக் தான் அங்கே வந்துட்டு வரான். அம்மா என்னாச்சு, ஏன் வாங்கி இப்படி அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களோட அம்மா தான் நிற்க பார்த்து செம்மையாக மறைக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகணும்? அவன் என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்கான்? ஏன்டா இப்படி இருக்கான் அவன்? அதான் அவனுக்கு கேட்ட மாதிரி வாயினை கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல, ஒழுங்காக வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான். அதுவும் கல்யாணம் நினைக்க
அம்மா அவன் அப்படி என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்குறான். நீங்கள் உங்கள் அத்தையோட மடியில் அப்படியே பயங்கரமாக வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குறுகி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாண்டா. நீங்கள் உங்களோட வெட்டிங் ரூமில் உட்காந்து உங்களோட பெட்ரூமில் உட்காந்து உங்களோட வெட்டிங் நைட் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களோட கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்டிருக்கும். பார்த்தா யூங்கி தான் கதவே உடச்சிட்டு உள்ளே வந்துருப்பான். அப்போது நீங்கள் தான் ஸ்லோவாக திரும்பி யூங்கியை பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ யூங்கி தான் வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாரபிள் ஐஸில் யூங்கியை தான் பார்க்குறீங்க. என்ன வயன் இப்படி டல்லாக உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? இன்றைக்கி நம்மளோட வெட்டிங் நைட்டில் நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம் லவ் பண்ணோம் தானே அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறீங்க. அப்போ அதை செலிப்ரேட் பண்ண வேணாம் வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கையை பிடிச்சி புல் பண்ணுறான். இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுக்கிட்டே வந்து பேசுகிறீங்க. அப்போ யூங்கி தான் சாப்பிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேபிளுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச சீஸ் கேக் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உனக்கு தான் பிடிக்கும்ல சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி கல்ப் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ வேண்டாம் யூங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ வேணான்னு சொன்னால் நான் விட்டுருவேனா வயன் சாப்பிடு அப்படிங்கிறான். மாறி மாறி பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது அவனை பார்க்குறக்கே. இந்தா அப்படிங்கிறான். நீங்களும் அவன்கிட்ட அவனை கோவப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு உங்களோட முகத்தை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஃபுல்லாக எடுத்து உங்களோட வாயில் வந்து அப்படியே திணிச்சு விடுறான். நீங்களும் போதும் யூங்கி அப்படி சொல்கிறீங்க. போதும்லாம் சொல்லக்கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி உங்களுக்கு வாயில் திணிச்சு விட்டுட்டே இருக்கான். சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். போதும் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறீங்க. அப்புறம் கேக் சாப்பிட்டாச்சு வா செல்ஃபி எடுக்கலாம் அப்படி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறீங்க. இது எவ்வளோ ஹாப்பியான நாள், ஒரு செல்ஃபிக்குள்ளே எடுக்கலன்னு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோல் மேலே வந்து கையப்படுறான். உங்களுக்கு பயமாக இருக்குது அவனை பார்க்குறக்கே. நீங்கள் அவனோட ஹேண்டை வந்து இப்படி இது பண்ணுறீங்க, எடுத்து விடுறீங்க. அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஏமாயன் நான் தொட்டா அவனுக்கு வரவேற்பாக இருக்குது, அப்போது அவன் தொட்டப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பேசுகிற, என்னையும் இங்கேன்னு கூப்பிடாதடி அப்படின்னு சொல்லி கத்துறான். இன்னொரு தடவை என்னை யூங்கின்னு கூப்பிட்ட அவ்வளோதான் அவளை ஒன்று அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச வரீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில், அம்மா அவனை எங்கெங்கெல்லாம் தொட்டிருக்கான், அன்றைக்கி பார்த்தப்போ கிஸ் அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்குள்ள நடந்திருக்கா? இந்நேரம் எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பேசுகிற யூங்கி, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது, நான் ஜஸ்ட் லவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்கள் கண்ணத்துலேயே பெரிய ஸ்லாப் விழுகுது அப்படின்னு சொல்கிறீங்க. யார்கிட்ட கதை இழக்கிற? நீ சொல்கிறதெல்லாம் நம்பின யூங்கி செத்துட்டான். இனி நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். வா என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு சில தகுதிகள்லாம் வேணும், உனக்கு இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். யூங்கி என்ன பேசிகிட்ருக்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு உனக்கும் தெரியும். என்னை பார்த்து இப்படிலாம் பேசுகிற, வேணும்னு என்ன ஹர்ட் பண்ணணுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க. சே வாய் முடு. இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அவன் உன்னை போட்டிருக்கானா இல்லை இன்னும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காதை வந்து மூடிக்கிறீங்க. அப்பா
ஐயோ என்ன நடிப்பு. இதெல்லாம் பார்த்து அப்படியே ஏமாறுவேன்னு நினச்சிடாத சரியா. வாடி அப்படின்னு சொல்லி உங்களை தலைமுடி பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். உங்களோட ஆண்டி தான் டேய் டேய் சுகா எங்கடா அவளை கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்ப்ரைஸ் ட்ரிப்புக்கு அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி உங்கள் தலையை பிடிச்சி ஆட்டுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிறீங்க. நான் என் பொண்டாட்டியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். வேகமாக அவனோட காரோட டோரை ஓப்பன் பண்ணி உங்களை தான் வந்து உள்ளே தள்ளி விடுறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே வந்துட்டு அந்த அதர் சைட் ஆஃப் த விண்டோவில் வந்து உங்களோட தலை வந்து ஹிட் ஆகுது. சுகா சுகா என்ன சுகா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவன் வந்துட்டு காரை வந்துட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கான். நேராக மின் ஹெல்த் கேருக்கு தான் கொண்டு போய் நிறுத்துகிறான். அது இவங்களோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான். கையை பிடிச்சி தரன்னு புல் பண்ணிட்டு வரான். அதே வெட்டிங் ட்ரெஸ்ஸோட உங்களை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே அங்கே இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களை தான் வந்துட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் போய் ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஓ மிஸ்டர் யூங்கி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் வந்துட்டு வேக வேகமாக வந்து வராங்க. யாருக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், என் பொண்டாட்டிக்கு தான். அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா இதை தலையில் அப்படின்னு சொல்லி தலையை வந்து பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் சுகா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. இதோ நிற்கிறாளே என் பொண்டாட்டி, அவள் வெர்ஜினா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டீங்க. அப்படியே திரும்பி இவங்கியே பார்க்குறீங்க. சுகா இது எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, இந்த ஏன் எதுக்குங்கிற மயிறு கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு லேடி கைனகாலஜிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இப்போவே டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நேராக நின்றுட்டுருக்கீங்க. இவங்க தான் அவங்க காதுகிட்ட வந்து என்னடி பொண்டாட்டி பயமாக இருக்கா, உன்னோட உண்மையான மேட்ரெலாம் வெளில வந்துடுமோன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே நிற்கிறீங்க. டாக்டர் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே 2 நர்ஸும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டும் அவங்க வராங்க. நீங்கள் அப்படியே நடப்பணமாக அந்த செக்கிங் ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களை செக் பண்ணிவிட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. நீங்கள் மெதுவாக வாக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. லைக் உங்களுக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்து அப்படின்னு சொல்லி உங்களோட தலையில் வந்து ஒரு வெயில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வெட்டிங் கவுனோட இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து அப்படியே கீழே விழுகுது. நீங்கள் அதை கூட பார்க்கல, அப்படியே வந்து பொத்துன்னு கீழே உட்காடுறீங்க. அதாவது ஒரு இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரில் வந்து உட்காடுறீங்க. இவங்க பார்த்து ஒரு பிட்டரான ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ள நர்ஸ் தான் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வேகமாக உங்களை வந்து கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கல, இன்ஃபேக்ட் நீங்கள் எதையுமே பார்க்கல, அப்படியே உட்காந்துருக்கீங்க பித்து பிடிச்ச மாதிரி. யோங்கி அப்படியே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து நடந்து போகிறீங்க. இவங்க பின்னாடி எல்லாத்தையும், இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் லூஸ் பண்ணால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள்.
அவங்கள அப்படியே பிடிச்சி தரன்னு புல் பண்ணி காருக்குள்ளே தள்ளி விடுறான். நீங்களும் அப்படியே விழுந்துடுறீங்க. அப்படியே வீடும் வந்து வருது. இவங்களோட அம்மா தான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எங்கடா போய் தொலைஞ்சிங்க 2 பேரும், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, எங்கடா கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் கத்த இவங்கி அவன் படுக்க அவன் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவன் படுக்க வந்து உள்ளே போகிறான். இவங்களோட அம்மா தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரீங்க இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தெரியலையா அத்தை, அது என்னன்னு தெரியல, வெர்ஜினா இல்லையான்னு உங்கள் பையன் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை எனக்கு புரியல, நான் ஒருத்தர் லவ் பண்ணேன், அது அவ்வளோ பெரிய தப்பா? அத்தனை பேர் முன்னாடி என்னை இழுத்துட்டு போய் என்ன நல்லா பேசினா தெரியுமா உங்கள் பையன்? இவன் கூட தான் நான் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தேனா, இவனை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேனா சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நீல் டவுன் பண்ணி அப்படி அழுகிறீங்க. இவங்களோட அம்மா அவங்கள அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தரையிலே படுத்துட்டு அப்படி அழுகிறீங்க. அவ்வளோதான் ஆண்டி, என் லைஃபே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, வரவே கூடாது.